எல்லா ஸ்டார்ஸும் இப்ப இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க அதானே? உடம்புலாம் முள்ள சார். நீங்களும் விலைலாம் 1 கோடி எல்லாம் நான் பாத்துருக்கையா. பத்மஸ்ரீ சார், உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தலை சுத்துது. தேங்க்ஸ் ஐயா. முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதையை பத்தி எனக்கு புரிய வைங்க. சங்கரையா உயிரோட இருந்தா, அவர் பையன் எம்எல்ஏ ஆயிருந்தா, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்றதா நம்ம கான்செப்ட். இங்க நடக்கிறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம். சீக்ரெட் கேமராவிலையா? அங்க பாருங்க, இங்க. இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லா சங்கரையா பத்தினால இந்த கேமரா ஃபுல்லா அவர் மேலேயே ஃபோக்கஸ்ல இருக்கும். இதுல வர நடிகர்கள் எல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு நடிக்கணும். மத்த நேரத்துல நார்மலா இருக்கலாம். எனக்கு இப்போ மொத்தம் கிளாரிட்டி வந்துருச்சு. இதுல என்னோட கேரக்டர் என்ன எப்படி சொல்ல போறீங்க? நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா? பாசிட்டிவ்ல என்னையா இருக்கு? நெகட்டிவ்னா நடிப்பு அறிவு மாதிரி கொட்டும். அட சுரங்கத்தை சுரண்டுங்க ஐயா. நாங்க சுரண்டா எப்படி இருக்கோன்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. மாப்ள, பேப்பர்ல பார்த்தது போதும், வாங்க போய் லைவ்ல பார்க்கலாம். லைவ்னா நீங்களே வந்து பாருங்களேன். அவுட் சைடு அலர்ட். ஃபாதர் இஸ் கமிங். என்ன சுந்தரலிங்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. வேற வழி இல்லாம என் பொண்ணு படிப்புக்காக சம்பக்லால் சேட்டுக்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அவருக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டி இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன். எங்களையும் கொடுமைப்படுத்திருக்காரு சார். நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான் தம்பி. அவன் எங்க? இங்க. சொல்லுங்க ஐயா. ஏய், என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் சேட் பார்த்திருக்கான். சேட் की टाइम இல்லை, ஜல்தி போல். யார்? என்ன சம்பக்லால் சேட், ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற போல, என்ன விஷயம்? சால்மன் பாப்பையால என்ன கதை சொல்றதுக்கு? சம்பக்லால் சேட் கஷ்டப்படுத்துறானிலே, காசு அள்ளி தராங்க. என்ன சொல்லும் ஸ்பீக்கர் அதிருது? அதுராமே சேட் ஊச்சா போற நினைச்சாங்க. ये बिजनेस है यार. ஏய், கஷ்டப்படுற ஜனங்களை சொல்றதெல்லாம் ஒரு வியாபாரமாடா? எஸ், இதான் வியாபாரம். அசலுக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, லைட்டிங் வட்டி எல்லாம் இருக்குது. உனக்கு தெரியாது சோட்டா பச்சா. இது சொல்றதுக்கு தான் ஷேட் வந்தான். உனக்கு பார்த்து நடக்கிறதுக்கு இல்ல. வியாபாரம்ன்ற பேர்ல நீ மக்களை கொள்ளையடிக்கிறத பார்த்துட்டு போறதுக்கு என்ன ஸ்கூல் பையன் நினைச்சியாடா? யாவே யா அடிக்கறாங்க. அடிக்கோ. என்ன முட்டாளுக்கு மீட்டிங் இது? ये क्या नाटा में शरद कुमार की कालम तीर्ப்பு மாத்தி எழுதுறாங்க. போக்கிரிக்கு காலம். அந்த கிழமை நாங்க லுக்கு விடுறோம். என்ன கிழமை? என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஷேட் இருந்த இடத்துல இருந்து அடிப்பாங்க பாக்குறாங்க. என்னடா செவுல திருப்புறான்? நீங்க பிரமாதமா நடிக்கிறீங்கன்னு டாமினேட் பண்ண பாக்குறான். அவனா நீங்களா ஒரு கை பார்த்துட்டு வாங்க போங்க. ஒரு அடிக்கெல்லாம் பயப்படுறான் இல்லே. ராஜஸ்தான்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நான் அடி வாங்காத இடம் இல்லே. அது நாளைக்கு இந்த நேரத்துல இவங்க கிட்ட வசூல் பண்ண மொத்த பணத்தையும் நீ திருப்பி கொடுக்கணும். கொடுப்பியா இல்ல ட்ரிகர் எடுத்துட்டா? நிஜமா போட்டுருவோம். உங்களுக்கு எஸ்கேப் ஆகலன்னா ரிஸ்க் தான். சொல்லுடா. நாளைக்கு கொடுத்துரு தம்பி. உங்களுக்கு எடுத்து கூப்பிடுறேன். வாங்க பேக்கப். கிளம்புங்க. நாளைக்கு வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க. நீ மரத்துல அந்த சேடு இந்த இடத்தை நான் அடிச்சிருப்பான்டா. இங்க என்ன மாப்ள, அங்க பார்க்கணும். உங்க புள்ள பேசினா அசெம்பிளியே அதிருது இல்ல? அசம்பிளி ஞாபகம் வருது. நம்ம புரட்சி தலைவர் எப்படிடா இருக்காரு? எப்போ போயிட்டாரு புரட்சி தலைவர்? என்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போயிட்டாரா? என்னடா சொல்றாரு இவரு? போயிட்டாருனா அவர் டெல்லிக்கு போயிட்டாருன்றாரு. ஆமாமா, அவர் இப்ப பிரதம மந்திரி ஆயிட்டார்ல, அதான் டெல்லிக்கு போயிட்டாரு. என்னது புரட்சி தலைவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரா? நான் வீடா போல. அவர் அப்பவே பிஎம் கேண்டிடேட்டா? அவரை விட்டா வேற யார் இருக்கா? நான் அன்னைக்கே அசம்பிளில ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காதீங்க, உள்ள போங்கப்பா. நான் அன்னைக்கே அசம்பிளில சொன்னேன்டா அவர் பிரைம் இல்லைங்க, மினிஸ்டர். அப்பா எம்ஜிஆரோட பக்தர்னு தெரியும்ல, சமாளிக்கிறேன்னு சொதப்பிட்டீங்களே. சமாளிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா அப்பப்போ டங் ஸ்லிப் ஆகுது. நார வாயின் வாங்க. நாரவாயா? டேய் பிரகாசம், இன்னைக்கு அவனுக்கு கொடுக்குற ஷாக்ல எகிரி தொகிரி விட போறான் பாரு. என்ன பண்ண போறீங்க சார்? வேற என்ன, ஆஸ் யூசுவல் தான். டபுள் பேமெண்ட் கொடுத்தா ஷூட்டிங், இல்லனா வெளிய போங்கடாம. லொகேஷன் கமிட் ஆயிட்டாங்கல, கொடுத்தா அவனும். இது அநியாயம் சார். என்ன அநியாயம்? அவனடா போர் அடிச்சு அடிக்கிறான். உனக்கு தெரியாது, ராத்திரி நாட்டுக்கோழி பிரியாணி அனுப்புறான்னா தயிர் சாதம் அனுப்புறான். அது தின்ட்டு படுத்த அவனை பின்னி பிசிற தர்றாரு. தப்பு சார். என்னடா தப்பு பண்ற? வாய மூடிட்டு வாடா. அநியாயம் அநியாயம். அது கரெக்ட் தான் அஜய். ஆனா பத்மஸ்ரீ சாருக்கு என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி நம்ம இருந்து ஷிஃப்ட் ஆகாட்டி அந்த பிரைஸ் மணி 2 கோடி அந்த ஆளுக்கு போய்டும். ஆனாலும் கமல் சாருக்கு நம்ம இவ்ளோ பேர் இருக்கும்போது அந்த பத்மஸ்ரீ நடிப்பு எப்படிங்க பிடிச்சது? அடி வாங்கும் போது அவர் கொடுக்குற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு. போதா குறைக்க அவர் இந்த ஷோவோட ஜட்ஜ். அவருக்கு பிடிச்சவருக்கு தான் பிரைஸ் பண்ணி. அதுவும் கரெக்ட் தான். இப்போ என்னங்க பண்றது? அப்போ பத்மஸ்ரீ கேரக்டர் சாவச்சிடலாமா? ஏய், என்ன உளற? இங்க ஷூட்டிங் செஞ்சுட்டு அவர் கேரக்டர் கொண்டு சும்மா இருப்பாரா? நடிப்புனா அவருக்கு எவ்வளவு உயிர். அதான் இங்க இருந்து கிளம்பிட்டா ப்ராப்ளம் சால்வ். அதான் நல்ல பிளான். சொன்னது புரிஞ்சது இல்ல? என்னம்மா, என்ன சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கீங்க? ஷூட்டிங் இல்லையா? ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணலாம்னு இருக்கோம் சார். என்ன சாக்கு? அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். இல்ல சார், ஷூட்டிங் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் கம்மியான இடத்துக்கு போலான்னு இருக்கோம். பேசினதெல்லாம் மானிட்டர்ல பார்த்துட்டோம். அது உங்க பிரச்சனை. அதான் சார், அது தவிர வேற எதுவும் இல்ல. என்ன உண்டு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. சரி, நீங்க லொகேஷனுக்கு காசே கட்ட வேண்டாம், ஃப்ரீயா எடுத்துங்க. ஓகே தானே? ஓகே சார், ஆனா
என்னைய தொண்டைக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க? உங்க பிரச்சனை எனக்கு தெரியணும்ல? இன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி கொடுக்குற சீன் சார். ஆ. டூப்ளிகேட் நோட்ஸ் கிடைக்கல. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அடடடடடட. பெரிய பிரச்சனையாச்சே. இப்போ என்ன செய்யலாம்? ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் சார். நீ அவசரப்படாதயா. ஒரிஜினல் நோட்டே வச்சிடலையா? பணம் இருந்தா தானே சார். நான் தர்றேன்யா. சார் நீங்க இவ்வளவு பெரிய சொரங்கம் தெரியாம போச்சு சார். இந்த பத்மஸ்ரீ யாரு? பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன். லெட்ஸ் பிகின் தி கோ. அசோகன் 1 லட்சம் ரூபாய். புத்தி வந்துச்சா? ஆ. நன்றி தம்பி. நெக்ஸ்ட் ஆ. வரேன் தம்பி. சத்தியமூர்த்தி 30,000. கொடுங்க சார். ஏ பே, ஓடு. என்ன மாப்பிள்ள நிறுத்திட்ட? நான் கொடுக்கறதா இல்ல. குடுக்கறதா இல்லையா? எஸ். அது சார் நீங்க ஏன் அடி வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். சும்மா சும்மா. நீங்க உட்காருங்க சார். நான் கண்டினியூ பண்றேன். அஜய் தம்பி நல்லா இருக்கணும். தம்பி சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா டாடி கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறேன். போ. சாப் சேட் நேத்து கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். மாஃப் கீஜி. இனிமேலாவது ஒழுங்காரு. 1 மினிட் சார். ஜனங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்ன பிரமாதமா நடிக்கிறடா. நீ என்னதான் நடிச்சாலும் உலக நாயகன் பார்வையெல்லாம் என் மேல தான் இருக்கு. யா. அஜய் இவன் இன்னும் திருந்தல. நாளை போட்டோ அனுப்பு. அவுட் சைடு ரிலாக்ஸ். அந்த கைட்டு போயிட்டு என்ன எப்படி அடிக்குது? ஐயோ, அந்த ஆளுக்கு போயிட்டு நீ ஏன்டா அடிக்கிற? ஐயோ ஐயோ. உள்ள போயிட்டாரு. ஓ ஷிட். நான் கேரக்டராவே மாறிட்டேன். சாரி சார். அதுவும் இல்லாம எங்க அப்பா கேரக்டர் இல்ல சார். பத்மா சார், ஐம் ரியலி சாரி சார். கொஞ்சம் சீனை விட்டு வெளியே வாயா. உள்ள இருந்து ரிலாக்ஸ்ன்றாங்க. ரிலாக்ஸ் ஆகணும்ல. அந்த பெரியவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த அடி அடிச்சாரு. நான் என்னடா சொன்னேன்? ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு சொன்னேன். அது இது ஒரு நல்ல நடிகர் கிட்ட நடிக்கிறேன்னு சொன்னா ஃபீல் பண்ண மாட்டாரா? வேற என்ன சொன்னோம்? வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்லணும். அது என்ன இழவோ? அது சரி, அது என்ன ஜூனியர்ஸ் காசை வாங்கிட்டு அப்படியே போட்டாங்க? திருப்பி தர மாட்டாங்களா? திருப்பி கொடுக்கறது சினிமா ஷூட்டிங் இல்ல, ரியாலிட்டி ஷோ. அதனால நீங்க மனசு மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்க, அவங்க மனசு மாறும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை மாறல என்ன? வராது. அதாவது சுச்சுவேஷன் பணத்தை கேட்கணும், நான் கேட்க கூடாது. இதான் இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு. ஐயரே, நைட்டு கோழிக்கு பதிலா இவரே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. வீட்டு அடகு 5 லட்சம், கொடுத்தது 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடியில் 1 மீதி 90. ஓகே. என்ன சார் கணக்கு போடுறீங்க? இல்ல இல்ல இல்ல. என் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்க வேண்டியது எனக்கு இல்லங்க, ஆடியன்ஸ்க்கு. உலக நாயனுக்கு SMS ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஹாய். என் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுனாக்க ஸ்மால் பாஸ்ன்னு ஸ்பேஸ் விட்டு பத்மஸ்ரீ BAD MA SRI என்று டைப் அடிச்சு 5555க்கு SMS அனுப்புங்க ப்ளீஸ். ஓட் ஃபார் மீ. தேங்க்யூ. கொல்கத்தா, காண்ட்லா, முசாஃபர்பூர், நாக்பூர், மும்பை எல்லா சிட்டிஸ்லயும் ஒரே நேரத்தில் ரைட் நடந்தது. நாய் கேங்குக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இல்லீகல் ஆர்ம்ஸ், போரி ரூபாய் நோட்டு, போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிச்சிருக்கோம். Very soon we are going to arrest this criminal and bring him to justice. என் தம்பிய கொன்னதும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற பிசினஸ் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணது ஒருத்தன் தான். யார் அவன்? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குருத்தல் வர பிடிச்சிருக்கோம். அவனை நம்ம கஸ்டடியில் இருக்கும்போதே கொண்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? எங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நாய்க்கு வேலை செய்யற ஆளுங்க இருக்காங்கன்னு இந்த இன்சிடென்ட்டோட உறுதியாயிடுச்சு. சோ அண்டர் கவர் ஆபரேஷன். குரு தல்வார் கொடுத்த தகவல் படி நாயக் தம்பி பண்டியை பிடிக்கணும். அதை விட முக்கியம், எங்களை சஸ்பெண்ட் பண்ணதா பத்திரிகைக்காரங்களோட நம்ம டிபார்ட்மெண்ட்டையும் நம்ப வைக்கணும். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அந்த டீமை சஸ்பெண்ட் பண்ணு. ஆபரேஷன் இஸ்தான்புல். என்ன கண்டிஷன்? இன்னும் 1 ஹவர்ல கான்ஷியஸ் வந்துரும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அது சரி, இவனை போட்டதை எதுக்கு நாயக்க நம்ப வச்ச? நாயக் இந்தியாவில் பண்ற எல்லா தப்பு விஷயங்களும் உனக்கு தெரியும். இவன் நம்ம கஸ்டடியில் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அவன் உஷாராயிடுவான். சவுத்தில் உன் நெட்வொர்க் இல்லை. என்ன இது? எங்க மெயின் பேஸே தமிழ்நாடு தான். மத்த டீடைல்ஸ பத்தி எனக்கு தெரியாது. எங்க அண்ணனே டைரக்டா டீல் பண்றாரு. என் கண்ட்ரோல்ல இருந்த நார்த் டீடைல்ஸ் எதுக்கு சொன்ன தெரியுமா? நான் உயிரோட இருக்கேன்னு எங்க அண்ணனுக்கு தெரியறதுக்கு தான். எனக்காக அவ வருவான், எவனையும் விட மாட்டான். நீ சொன்னதை கேட்டு நடுங்கிறதுக்கு பால் குடிக்கிற பையன் நினைச்சியாடா? சார் என்ன சொல்றான் அவன்? சவுத் சம்பந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் உனக்கு தெரியல. அதான் கமிஷனர் சாருக்கு ரிப்போர்ட் பண்றேன். நான் சொல்றேன், புரோட்டோகால மறந்துடாத. ஃபோன் பண்றது கூட புரோட்டோகால் இருக்கா? இருக்கு. आप लोग जरा बाहर जाइए. नरेंद्र, if you don't mind. நோ ப்ராப்ளம் சார். Yes, Mr. Murthy. குட் மார்னிங் சார். நாயக் கும்பலுக்கு சவுத்துல கூட நெட்வொர்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதான் தெரியுமே. ஃபோன் அஜய் கிட்ட கொடுங்க. 1 மினிட் சார்.
பரவாயில்ல நீங்களே பேசுங்க பேசுங்க. உங்ககிட்ட தான் பேசணுமா? வெல்டன் அஜய், பண்டி மூலமா நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனால நார்த்ல நாயக்கோட ஆட்டத்தை முடிச்சாச்சு. ஆனா அவன் மெயின் பேஸ் சவுத் சார். இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்க? தமிழ்நாட்டில் இருக்கிற கிரிமினல்ஸோட ஃபைல்ஸ் ஓபன் பண்ணா நாயக் பத்தி ஏதாவது துப்பு கிடைக்கும் சார். குட் அஜய். அது சரி, அப்பா எப்படி இருக்காரு? ஹீஸ் ஃபைன் சார். ஓகே, டேக் கேர்.